ரைட் ஃபர்ஸ்ட் மாடியூலோட 4வது பார்ட் இது. இந்த வீடியோல டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் சம்பந்தமா பார்க்க போறோம். வெப்சைட்டோ அல்லது மொபைல் அப்ளிகேஷனோ எந்த விஷயம் வந்தாலும் கட்டாயம் ஹோஸ்டிங்ன்ற ஒரு விஷயம் இன்க்ளூட் ஆகும். ஹோஸ்டிங்டா என்ன, டொமைன் என்ன, ஏன் டொமைன் ஹோஸ்டிங் அவசியம் தேவைப்படுது, ஏன் இதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணாமல் ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குதா, அல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது, இது மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். கூடவே உங்களுக்கு 20% எக்ஸ்ட்ரா ஆஃபர் தரக்கூடிய ஹோஸ்டிங்கர் கம்பெனியுடைய அஃபிலியேட் லிங்கை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த கம்பெனிஸ்ல பேக்கேஜஸையும் கம்பேர் பண்ணி எது நல்லது அப்படின்றதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு எந்த கம்பெனியில் எந்த ஹோஸ்டிங்கை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, போன வீடியோலேயே WordPress.org யூஸ் பண்ணுறேன்டா கட்டாயம் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வந்து பேசணும். ஸோ டொமைன் என்ன, ஹோஸ்டிங்டா என்ன அப்படின்றத பார்ப்போம். டொமைன்ன்றது எங்களோட வீட்டுக்கு எப்படி ஒரு செப்பரேட் யூனிக் அட்ரஸ் இருக்குதோ அதே மாதிரி எங்களோட வெப்சைட்டுக்குள்ள அட்ரஸ் தான் இது. இது வந்து யூனிக் ஆகிக்கும், இதில் ஒரு டொமைன் எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கும், இதுக்குன்னு ஒரு ஃபார்மட் இருக்குது. அது சம்மந்தமாக இன்டெப்த்தாக நாங்கள் போக தேவையில்லை. பட் டொமைன்ன்றா சிம்பிள் ஐடியா வந்து .com, .lk, .org, .uk, .us அப்படின்ட்டு மல்டிபிள் எக்ஸ்டென்ஷனில் முடியக்கூடிய ஒரு வெப்சைட்டை வெப் ஃபைல்ஸை எக்ஸஸ் பண்ணுறதுக்கான லிங்க் தான் இது. டொமைன்ன்றது வீட்டுக்கு எப்படி ஒரு அட்ரஸோ அதே மாதிரி வெப்சைட்டுக்கான அட்ரஸ் தான் இது. இந்த டொமைன் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. சிம்பிளாக இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. ப்ரிஃபிக்ஸ் இருக்கிற இந்த இடத்துல HTTPS இருக்கிறது, ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அந்த எஸ் வந்து செக்யூரிட்டியை குறிக்கும். அதுக்கு அடுத்ததாக : வந்து www. வரும். இது வந்து சப்டொமைன், அதாவது டொமைனுக்கு முன்னுக்குள்ள பார்ட். அதுக்கு அடுத்ததாக அந்த டொமைனுக்கான நேம் என்னன்னு வரும், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் வரும். இந்த நேமும் எக்ஸ்டென்ஷனும் தான் டொமைன் நேம் என்று சொல்லுவோம். நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு விசிட் பண்ண நேரம் இந்த HTTPSஓ அல்லது www. அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிரெக்டாக நேமையும் எக்ஸ்டென்ஷனையும் அடித்து உங்களுக்கு வெப்சைட் உங்களுக்கு என்ட்ரு ஆகலாம். இங்கே நான் சப்டொமைனை டைப் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னது www. மட்டும்தான். சம்டைம்ஸ் சப்டொமைன்லேயே கம்ப்ளீட் வெப்சைட்டையும் கிரியேட் பண்ணிப்பாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் முழு டொமைன் நேம், அதாவது சப்டொமைன், நேம், எக்ஸ்டென்ஷன் மூணையும் அடித்து தான் அந்த செப்பரேட் டொமைன் உள்ள போயிடும். ஆக டொமைன் என்றால் வெப்சைட் அட்ரஸ். இவ்வளோதான். சிம்பிளாக இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டா போதும். அதுக்கு அடுத்ததான் நாங்கள் ஹோஸ்டிங் பக்கம் போனோம்டா, ஹோஸ்டிங்கில் எங்களுக்கான ஸ்பேஸ் ஈக்கும். அது வந்து எங்களுக்கான க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி. அந்த இடத்துல தான் எங்களோட வெப்சைட்டை மொத்த ஃபைல்ஸுமே சேவ் ஆகிக்கும். எங்களோட WordPress, எங்களோட அப்லோட் பண்ணின மீடியா ஃபைல்ஸ், டாக்குமெண்ட், நாங்கள் டிசைன் பண்ண கோடிங், அது இது எல்லாமே இந்த ஹோஸ்டிங்கில் தான் அடங்கும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா எங்களோட வெப்சைட் எங்கே வாழுமோ, எங்களோட வெப்சைட் எங்கே தங்கிக்குமோ அந்த இடம் தான் இந்த ஹோஸ்டிங் அப்படின்ற என்னோட வெப்சைட்டுக்கான லேண்டு. இப்போ இந்த ஹோஸ்டிங்லேயே மல்டிபிள் டைப்ஸ் செய்யுது, அது சம்மந்தமாக பார்ப்போம். அதுக்கு முந்தி 10 பெஸ்ட் WordPress வெப்சைட் ஹோஸ்டிங்கை இங்கே லிஸ்ட் பண்ணிடுறோம். இதில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு சிலதை மட்டும்தான். அந்த ஒரு சிலதுலேயும் இந்த இமேஜில் 3வது உள்ள ஹோஸ்டிஞ்சர் அப்படின்ற கம்பெனியை தான் நாங்கள் மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது பின்னால் வரும். அதுக்கு முந்தி நாங்கள் ஹோஸ்டிங் சம்மந்தமாக சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒன்று பில்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு லேண்ட் தேவை. லேண்ட் ஒன்று இல்லாமல் எம்டி ஸ்பேஸில் ஒரு ஹவுஸை பில்ட் பண்ண இல்லாத மாதிரி இந்த வெப்சைட் பில்டிங் ப்ராசஸ்லையும் ஒரு ஹோஸ்டிங் இல்லாமல் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அது வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, வேறு என்ன வெப்சைட்டாக இருந்தாலும் கூட ஒரு வெப்சைட்டை ஹோஸ்டிங் இல்லாமல் உருவாக்கி லவ் பண்ணலாம். அந்த லேண்ட் ஒன்று அங்கே வந்துச்சுனாலே கட்டாயம் டொமைன், அதாவது அட்ரஸ் ஒன்று வந்துடும். இங்கேயும் வெப்சைட் வந்தாலே கட்டாயம் டொமைனும் வந்துடும். இப்படி ஒரு லேண்டை வாங்கி அதில் நீங்கள் கட்ட போகிற இந்த ஹவுஸுக்கு உள்ளுக்கு தான் நீங்கள் அடுத்தடுத்த ஃபர்னிச்சர்ஸ், எக்யூப்மெண்ட், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த ஹோஸ்டிங் உள்ளுக்கு தான் நாங்கள் இமேஜஸ், டெக்ஸ்ட், பேஜஸ் அண்ட் கோட் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைப்போம். ரியல் டைமாக ஒரு உதாரணம் பார்க்குறேன்டா, டொமைன் நேம் அப்படின்றது நம்ம 25 கேண்டி ரோட், குருநேகலை அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸை மாதிரி www.invartal.com அப்படின்ற ஒரு அட்ரஸ் தான் வெப்சைட்டுக்கான டொமைன். இந்த ஹோஸ்டிங் இந்த வெப்சைட்டுக்கான லேண்ட். அப்போ வெப்சைட் எங்கே ஸ்டோர் ஆகிக்குதோ அந்த இடம் தான் என்னோட ஹோஸ்டிங் ஆகிக்கும், அந்த என்னோட லேண்ட் ஆகிக்கும். அப்போ invartal.com அப்படின்ற வெப்சைட் ஹோஸ்டிங்கில் ஸ்டோர் ஆகிறதால அந்த ஹோஸ்டிங் லேண்ட் ஹோஸ்டிஞ்சர் கம்பெனியால் தரக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் தான். அடுத்ததாக அந்த invartal.com அட்ரஸை டைப் பண்ணினோடனே நாங்கள் அந்த ஹவுஸுக்கு போயிடும். அதுதான் வெப்சைட். அங்கே தான் அடுத்தடுத்த ஃபைல், கண்டென்ட் எல்லாமே ஆர்கனைஸ்டாக க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கும். சரி, இப்போ இந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஹோஸ்டிங் டிஃப்ரெண்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிக்குது. அப்போ வெப்சைட் ஹோஸ்டிங் சம்மந்தமாக சிம்பிளாக பார்த்துருவோம். ஷேர்ட் ஹோஸ்டிங், இது வந்து ஒரு கம்ப்ளீட் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ரூமை மட்டும் ரன் பண்ணுற மாதிரி. நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆகிக்கிற நேரம் உங்களுக்கு பெருசாக கம்ப்ளீட் ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக ஒரு ரூம் உங்களோட வெப்சைட்டை மட்டும் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் இருந்தால் போதும். அந்த சந்தர்ப்பத்தில் சேம் அப்பார்ட்மெண்ட்டில் அடுத்தடுத்த ரூமில் யாரும் மீந்திட்டு போயிடும். எங்களோட ரூமில் நாங்கள் மட்டும் வைப்போம். சேம் கான்செப்ட் தான் இந்த ஷேர்ட் ஹோஸ்டிங்கில். ஒரே ஹோஸ்டிங்கை மல்டிபிள் வெப்சைட் ஷேர் பண்ணி இருந்தாலும் உங்களோட ரூமில் நீங்கள் மட்டும் வைப்பீங்க, அடுத்த ரூமில் அடுத்தவங்க வைப்பாங்க. அதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிகினர்ஸ் ஆகிக்கிற நேரம், ஸ்மால் பிஸ்னஸ் ஆகிக்கிற நேரம் இந்த ஷேர்ட் ஹோஸ்டிங் தான் பொருத்தமாக வைக்கும். ரெண்டாவதாக VPS ஹோஸ்டிங்.
இது வந்து ஒரு கம்ப்ளீட் பில்டிங்கில் ஒரு ஃப்ளோரை மட்டும் நீங்களே ஓனாக பை பண்ணி ஓன் பண்ணுற மாதிரி. அப்போ கம்ப்ளீட் ஃப்ளோரில் மட்டும் எங்களோட கண்ட்ரோல் இருக்குமே தவிர கம்ப்ளீட் பில்டிங்கில் இருக்காது. அப்போ அந்த பில்டிங் செப்பரேட்டாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளோரை கொடுத்திருப்பாங்க. உங்களோட ஃப்ளோரில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஆனால் ஸ்பேஸ் நிறைய இருக்கும், உங்களுக்கான ஃப்ரீடம் நிறைய இருக்கும். சேம் தான் இங்கேயும் விபிஎஸ் ஹோஸ்டிங்கில் இன்னும் கண்ட்ரோல் நிறைய இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறதால இன்னும் ப்ரொடக்டிவாக உங்களோட ஆக்டிவிட்டீஸை செஞ்சு கொள்ளையிலும். இது வந்து கொஞ்சம் க்ரோ ஆகி வரக்கூடிய ஒரு மீடியம் லெவல் பிஸ்னஸுக்கு பொருத்தமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக டெடிகேட்டட் ஹோஸ்டிங். இது வந்து ஒரு கம்ப்ளீட் பில்டிங்கையும் நீங்களே ஓன் பண்ணுற மாதிரி. அப்போ மொத்த கண்ட்ரோல் உங்களுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு தனியான சர்வர், தனியான வெப்சைட், உங்களோட வெப்சைட் மட்டும் அங்கே இருக்கும். நல்ல பவர்ஃபுல்லாகவும் நல்ல எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கக்கூடியது. இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விசிட்டர்ஸ் வரக்கூடிய மிகப்பெரிய வெப்சைட்டை மட்டும் இது பொருத்தமாய்க்கும். ஃபைனலாக க்ளவுட் ஹோஸ்டிங். இது வந்து அதிகமாக பிஸ்னஸ் விசிட் பண்ணக்கூடிய ஒருத்தர் ஒவ்வொரு இடத்துல அவருக்கான ஆஃபீஸஸை கிரியேட் பண்ணி வச்சுற மாதிரி ஒரே சேம் வெப்சைட் தான், பட் மல்டிபிள் பிளேசஸில் ஹோஸ்ட் ஆகிக்கும். அதிகமாக ட்ராஃபிக் வரக்கூடிய ஒரு வெப்சைட் வந்து ஒரே சேம் சர்வருக்கு புஷ் பண்ணினாண்டா அந்த ட்ராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் சில இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்கிறதால சேம் வெப்சைட்டை மல்டிபிள் பிளேசஸில் ஸ்டோர் பண்ணி ட்ராஃபிக்கை ஒரே இடத்துக்கு வராமல் டிஃப்ரெண்டான இடத்துக்கு பிரித்து அனுப்புறதால இந்த க்ளவுட் ஹோஸ்டிங் மெத்தடில் ஹோஸ்ட் பண்ணிடுற வெப்சைட்டில் ட்ராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணவும் ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணி கொள்றதுக்கும் லேஸ் ஆகிக்கும். இந்த 4 ஹோஸ்டிங் மெத்தடில் நாங்கள் வந்து பேசிக்காக உள்ள சிம்பிள் ஸ்மால் பிஸ்னஸுக்கு தேவையான ஷேர்ட் ஹோஸ்டிங்கை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஷேர்ட் ஹோஸ்டிங் தரக்கூடிய கம்பெனிஸில் நாங்கள் முக்கியமாக 3 கம்பெனி இங்கே எடுத்து வச்சுக்கிறோம். இந்த 3 கம்பெனியுமே வேர்ட்பிரஸால் ஒஃபிஷியலாக ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ஷேர்ட் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ். இதில் ப்ளூஹோஸ்ட், சைட்கிரவுண்ட், ஹோஸ்டிஞ்சர் அப்படின்னு 3 கம்பெனி செய்யுது. நீங்கள் பிகினர் ஆகிக்கிற பட்சத்தில் ப்ளூ ஹோஸ்ட்டும் ஹோஸ்டிஞ்சரும் உங்களுக்கு ஈஸி எக்ஸசபிள் ஆகிக்கும். அதுலேயும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்டா 100% பிகினர் ஃப்ரெண்ட்லியான, அஃபோர்டபுளான, நல்ல கஸ்டமர் சப்போர்ட் உள்ள, நல்ல ரெப்யூட்டேஷன் உள்ள ஒரு குவாலிட்டி ஹோஸ்டிங் கம்பெனி தான் ஹோஸ்டிஞ்சர்ன்றது. ஸ்பெஷலாக இந்த ஹோஸ்டிங்கில் கஷ்டமான டெக்னிக்கல் விஷயங்களை கூட சிம்பிளாக ஒரு இன்டர்ஃபேஸில் பிகினராக உள்ள ஒருத்தர் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்கிற மாதிரி ஈஸியாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ எங்களுக்கு மல்டிபிள் கிளைண்ட்டை கூட ஹோஸ்டிஞ்சர்ட ஹோஸ்டிங் என்வரன்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ணிக்கொள்வது, மேனேஜ் பண்ணிக்கொள்வது நல்லா ஈஸியாக இருக்கும். அடுத்தது அஃபோர்டபுளாகவும் இருக்கும். இந்த ஹோஸ்டிஞ்சர் கம்பெனியை நாங்கள் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற சம்மந்தமான ஒரு வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா அவங்க கம்பேர் பண்ணி பார்த்துற அந்த மெத்தட்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கலும். இப்போதைக்கு நாங்கள் இந்த ஹோஸ்டிங் சம்மந்தமான சம்மரி ஒன்று பார்த்துருவோம். ஷேர்ட் ஹோஸ்டிங்கண்டா ஒரு ரூமை மட்டும் ரெண்ட் பண்ணிக்கிறது. இது வந்து பிகினருக்கு, பர்சனல் வெப்சைட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு, ஸ்மால் பிஸ்னஸுக்கு பொருத்தமாயிக்கும். விபிஎஸ் ஹோஸ்டிங் ஒரு பில்டிங்கில் ஒரு ஃப்ளோரை மட்டும் ஓன் பண்ணுற மாதிரி. இது வந்து க்ரோ ஆகி கொண்டு வர பிஸ்னஸுக்கு பொருத்தமாயிக்கும். டெடிகேட்டட் ஹோஸ்டிங் வந்து ஒரு கம்ப்ளீட் பில்டிங்கையுமே ஓன் பண்ணுறது. இவங்க வந்து பிக் பிஸ்னஸுக்கு பொருத்தமான ஒரு ஹோஸ்டிங். ஃபைனலாக க்ளவுட் ஹோஸ்டிங் அப்படின்றது மல்டிபிள் பிளேசஸில் சேம் வெப்சைட்டை வச்சு ஹை டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட் ரிசல்ட்டை டெலிவரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹோஸ்டிங் மாடல். இப்போ நாங்கள் ஒரு நல்ல ஷேர்ட் ஹோஸ்டிங்கை சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்கு சரியான முறையில் அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறதுக்கு வெப்சைட் லேர்னர்ஸ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி ஹோஸ்டிஞ்சர் சர்ச் பண்ணுறேன். இதில் முதலாவது வரக்கூடிய இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா வந்துடும் ஏன் நாங்கள் இந்த ஹோஸ்டிஞ்சர் கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. கூடவே போனஸ் அவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் உள்ள ஒரு அஃபிலியேட் லிங்கையும் தரோம். இதன் மூலமாக நீங்கள் நல்ல டிஸ்கவுண்ட்டில் ஒரு நல்ல ஹோஸ்டிஞ்சர் கம்பெனியில் வாங்கிக்கொள்ளையிலும். சேம் டைம் நாங்களும் ப்ளூ ஹோஸ்ட் மாதிரி அடுத்தடுத்த கம்பெனிஸை யூஸ் பண்ணியிருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ண இயலாத அளவுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸை நாங்களும் ஃபேஸ் பண்ணிடுறோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிகினர் அண்ட் அஃபோர்டபுள் ஹோஸ்டிங்டாலே அது கட்டாயம் ஹோஸ்டிஞ்சராக தங்கிக்கும். invatel.com/hostinger அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இந்த டிஸ்கவுண்ட்டை எடுத்துக்கொள்ளையிலும். இந்த ஹோஸ்டிங் பையிங் ப்ராசஸ் சம்மந்தமாக தொடர்ந்து பாருங்கள். முதலாவதாக invatel.com/hostinger அப்படின்னு சர்ச் பண்ணி என்னோட அஃபிலியேட் லிங்க் மூலமாக ஹோஸ்டிஞ்சர் வெப்சைட் உங்களுக்கு என்டர் ஆகி அதில் எக்ஸ்ட்ரா 20% ஆஃபரை கிளைம் பண்ணி கொண்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி போகணும்டா ஹோஸ்டிங் பேக்கேஜஸ் தந்திருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட்டோ அதுக்கு தேவையான சூட்டபிளான பேக்கேஜை நல்லா அனலைஸ் பண்ணி கீழே தந்திர ஒவ்வொரு ஆப்ஷனையுமே தெளிவாக பார்த்து கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஹோஸ்டிங் பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். நீங்கள் கம்ப்ளீட்டாக வேர்ட்பிரஸில் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்ற ஐடியா வந்தால் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பேக்கேஜ் தான் சூட்டபிள் ஆகிக்கும். இல்லை இப்போதைக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், இப்போதைக்கு பிகினர் லெவலில் போகணும்டா இந்த பேக்கேஜை போயிடும். பெரிய லெவலில் போகிறேன்னா க்ளவுட் ஸ்டார்ட் அப் போயிடும். ஓகே, இப்போதைக்கு நான் பிஸ்னஸ் அப்படின்ற பேக்கேஜை சூஸ் பண்ணி அதை என்னோட கார்ட்டுக்கு எட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இடத்துல ஹோஸ்டிஞ்சரால் தரக்கூடிய 71% டிஸ்கவுண்ட், அடுத்தது அஃபிலியேட் மூலமாக வரதால 20% டிஸ்கவுண்ட்டும் அப்ளை ஆகிக்குது. ஆனால் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் என்ன நோட் பண்ணணும்னா இந்த ஹோஸ்டிங் பேக்கேஜஸை எவ்வளோ அதிகமான காலத்துக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு விலை குறையும். இப்போ நான் 48 24 மந்த்தாக மாற்றினேன்டா ப்ரைஸஸில் டிஃபரெண்ட் ஆகும், டிஸ்கவுண்ட்லேயும் டிஃபரெண்ட் வரும். அதே 12 மந்த்துக்கு ஆக்கினேன்டா இன்னும் ரெடியூஸ் ஆகும். இப்போ பேசிக்காக குறைஞ்ச
குறைஞ்ச லெவல் எடுக்கிறேன்டா எங்களுக்கு $47 இந்த பேக்கேஜுக்கு போயிடும். இது வந்து பிசினஸ் பேக்கேஜில். அது இல்லாமல் மேலே மென்ஷன் பண்ணிடுறாங்க வேறையா 48 மந்த் பிளான் எடுத்தாண்டா எக்ஸ்ட்ரா 2 மந்த்தும் சேர்ந்து டோட்டலாக 50 மந்த்துக்கான பிளான் கிடைக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ உங்களோட பட்ஜெட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். 12 மந்த்தும் 24 மந்த்தும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முடியுமானது. ஏன்டா 48 மந்த்ன்றது கிட்டத்தட்ட 4 வருஷம். 4 வருஷத்துள்ளுக்கும் ஏஐ ரெவல்யூஷனோ அல்லது வெப்சைட்டுக்கான மார்க்கெட் அல்லது புதிய அப்டேட், புதிய கல்ச்சர், புதிய டெக்னாலஜி எல்லாம் வரும் என்பதால் அந்த அளவுக்கான காலத்துக்கு எங்களுக்கு ஹோஸ்டிங் அவசியப்படாது. இன்கேஸ் 24 மந்த்து போகிற முடிஞ்சாலும் கூட எங்களுக்கு ரினியூ பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கொள்ளேன். சரி, இப்போதைக்கு நான் 12 மந்த்தை வச்சுட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுது. இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அதுக்கடுத்ததாக பில்லிங் அட்ரஸ் மற்றது ஃபோன் நம்பர், நேம் இது மாதிரி விஷயங்களில் டம்மியாக கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். நீங்கள் இது செய்கிற நேரம் உங்களோட ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். $47 அப்படின்றத இன்னொருத்தரை செக் பண்ணிக்கொள்ளுங்க நீங்கள் எடுக்கிற பேக்கேஜை பொறுத்து. சேம் டைம் ரெஃபரல் டிஸ்கவுண்ட் எட் ஆகிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. கண்டினியூ கொடுக்குறேன். ஃபைனல் ஸ்டெப்பில் பேமெண்ட்டுக்கான கார்டு டீட்டெயில்ஸ் அப்படி இல்லாட்டி பேபால், கூகுள் பே எதை வேண்டாலும் சூஸ் பண்ணி எங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கொள்ளையிலும். இந்த இடத்துலையும் டம்மியான கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் பேமெண்ட் கொடுத்தா எங்களுக்கான வெப்சைட் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் ஆகிடும். இது முடியறதோட உங்களுக்கு இமெயில் வரும். அந்த இமெயிலில் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் மிக்கும். இவ்வளோதான் சிம்பிளான விஷயம். இதை கொண்டு உங்களுக்கான ஹோஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெஃபரல் டிஸ்கவுண்டட் ஆகிறதையும் ஹோஸ்டிங்கரால் தரக்கூடிய 70% டிஸ்கவுண்டட் ஆகிறதையும். ரைட், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததால உங்களுக்கு ஹோஸ்டிங் சம்பந்தமான ஒரு நாலேஜ், என்ன செய்யணும், எப்படி செட்டப் பண்ணுறது, எந்த இடத்துல வாங்கணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிங்க. ஹோஸ்டிங் வாங்குற நேரம் நான் மேலே மென்ஷன் பண்ண எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு மணி இன்வால்வ் ஆகிற விஷயம் என்பதால உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு கைட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு பர்ச்சேஸ் பண்ணுறதும் பொருத்தமாயிக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணோம்.